திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. அனைவரையும் சிலிர்க்க வைத்த நண்பர்களாக வாழ்ந்தனர் எம்ஜிஆரும் கலைஞரும். வெளியூரிலிருந்து கலைஞர் சென்னைக்கு ரயிலில் திரும்பிக் கொண்டிருக்கிறார். அப்போது தன் ஆருயிர் நண்பன் எம்ஜிஆர் மறைந்து விட்டதாக தகவல் கிடைத்தது. ஆனால் அந்த தகவல் பொதுமக்களுக்கு கிடைப்பதற்கு முன்பே ரயில் நிலையத்திலிருந்து நேராக ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்று அதிகாலையிலேயே அஞ்சலி செலுத்திவிட்டு தனது கடமையை நிறைவேற்றினார். தமிழக அரசியலை கூட குடும்ப உறவுகளாகவே பார்த்தவர்களில் மிக முக்கியமானவர் கலைஞர். அவர்களது நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டை கூற வேண்டுமானால் பெரிய பெரிய சம்பவங்களும் சாட்சிகளும் தேவையில்லை, சினிமா பாடல் ஒன்றே போதும். அரசியலில் எம்ஜிஆரும் கலைஞரும் புகழின் உச்சத்தில் இருந்த நேரம் அது. நேரெதிர் துருவங்களாக அரசியலில் ரெக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தார்கள். எங்கள் தங்கம் படத்தில் ஒரு பாடலை கவிஞர் வாலி எழுதி கொண்டிருந்தார். அதற்கு முதல் வரி நான் அளவோடு சிரிப்பவன் என்று எழுதிவிட்டார். அடுத்த வரிக்காக மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டார். அந்த நேரம் பார்த்து அங்கே கலைஞர் வருகிறார். அது எம்ஜிஆர் பாடல் என தெரிந்ததும் வாலியிடம் கேட்கிறார். அடுத்த வரி நான் சொல்லட்டுமா என கேட்டார். ஓ, தாராளமாக தாங்களேன் என்று வாலி கேட்க, எதையும் அளவின்றி கொடுப்பவன் என அடுத்த வரியை எடுத்துக் கொடுத்தார் கலைஞர். இந்த விஷயம் எம்ஜிஆர் காதுக்கு எட்டியது. அதே படத்தில் நான் செத்து பிழைச்சவண்டா பாடலில் ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது என்று வரிகளை இடம்பெற செய்தார். இது திமுக தலைவரின் கள்ளக்குடி போராட்டத்தை நினைவு கூர்ந்தே இவ்வாறு செய்தார் எம்ஜிஆர். இதேபோன்று இன்னொரு உதாரணம் சொல்லலாம். கள்ளக்குடி ரயில் போராட்டத்தில் திருச்சியில் அடைக்கப்பட்ட கலைஞர் விடுதலையாகி ரயில் மூலம் சென்னை வருகிறார். அப்போது ரயில் நிலையம் முழுவதும் தொண்டர்கள் படை. சிறைக்கு சென்று திரும்பிய மாபெரும் வீரனை வரவேற்க காத்திருந்த கூட்டத்தில் வசமாக சிக்கிக் கொண்டார் கலைஞர். நெருக்கி தள்ளுகிறார்கள் மக்கள். அப்போது அந்த கூட்டத்திலிருந்து கலைஞரை குனிந்து தூக்குகிறார் எம்ஜிஆர். கூடியிருந்த மக்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அந்த மக்கள் வெள்ளத்தில் எம்ஜிஆரின் கையில் இருந்த காஸ்ட்லி வாட்ச் ஒன்று தொலைந்து போக, அச்சச்சோ வாட்ச் தொலைஞ்சிடுச்சே என்று கலைஞர் வருத்தப்பட, அது வெறும் வெளிநாட்டு கடிகாரம்தான், அது போனால் என்ன, உள்நாட்டு தலைவரான உங்களை காப்பாற்றுவதுதான் முக்கியம், உங்களை காப்பாற்றியதற்காக எத்தனை வாட்ச் தொலைந்தாலும் பரவாயில்லை என்கிறார் எம்ஜிஆர். சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது. இப்படி பட்டம் கொடுத்தது எதிர்க்கட்சிகளிடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. அதனை ஒரு பிரச்சனையாக்கி அப்போது சட்டமன்றத்தில் கடுமையாக தாக்கி பேசிக் கொண்டிருந்தார் திமுக உறுப்பினர் துரைமுருகன். பேசி முடியும் வரை அமைதியாக இருந்த கலைஞர் பிறகு மெதுவாக துரைமுருகனை கூப்பிட்டு, எம்ஜிஆர் மீது 1000 விமர்சனங்களை வைத்து பேசலாம், எதிர்க்கலாம், ஆனால் அதை நீ செய்யலாமா? நீ அதை செய்தால் நன்றி மறப்பது போல ஆகிவிடும். எவ்வளவோ முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவருடைய வள்ளல் குணத்தை நாம் குறையே சொல்ல முடியாது. அந்த ஒரு குணத்துக்காகவே அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்ததை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்றார். இதுபோல பல உதாரணங்களை இருவரது நட்பின் அடையாளத்திற்கு சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான் எம்ஜிஆர் மரணம் அடையும் வரை கலைஞர் என்றுதான் அழைத்தாரே தவிர மேடைகளில் கூட கருணாநிதி என்று சொன்னதே இல்லை. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.